உழைப்பிற்கு ஏற்ற பதவி கிடைக்கும். அதற்கு அவசரப்படக்கூடாது. நீங்கள் ஒரு பண்பட்ட ஒரு கள போராளினா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தலைவரிடத்தில் ரகசியமாக கடிதத்தின் மூலமாக அல்லது தலைவர் எடுக்கலை, அதுக்கு பின்னால் இருக்கிற மரியாதைக்குரிய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஷனாவுக்கு இந்த தகவலை போகணும். அவர் எளிமையின் சிகரம், எல்லா மக்கள்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர். அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாவே தலைவர்கிட்ட போகுமே. நேற்று தான் பதவியை அறிவிக்கிறாங்க, எப்படி நீங்கள் 50 பேரை திரட்டி உடனடியாக கொண்டு வந்தீங்க நிப்பாட்டினீங்க? அவங்க வந்து பேசதான் போறாங்க, நான் விஜய் அவர்களிடம் பேசணும்னு. ஆனா மறுத்து அப்படியெல்லாம் சந்திக்க முடியாதுமா, அப்படியெல்லாம் சந்திக்க முடியாது. அந்த பேசுற டைம் கொடுத்திருந்தா இவ்வளவு போராட்டமே இல்ல. இல்ல நான் அவ்வளவு எளிமையாகலாம் தலைவரை சந்திக்கும். அவர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பத்திரமாக இருக்கிறார். ஏன் இருக்கணும்? மக்களுக்கான தலைவர்னா இப்போ நம்மளோட கட்சியிலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னா போயிட்டு அவங்க பேசி தானே தீர்க்கணும். அப்ப அது வந்து வெளியே போகும்போது அப்ப அதை எல்லாருமே விமர்சிக்க செஞ்சிருவாங்க இல்லையா? சரி, நீங்க முதலமைச்சர் போய் பாத்துருங்க, உடனே பாத்துருவீங்களா? அவங்களுக்கு தொண்டனுக்கோ இல்ல அவங்களோட கட்சியை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனைனா அவர் போய் பார்த்துதான் ஆகணும். அதை பேசி தீர்த்து வச்சுதானே. எங்க பாத்துருக்காரு? உடனே பாத்துருக்காரா? அதை பத்தி பேசுங்க பாப்போம். அப்படி பாத்துறதுனால தானே 10 வருஷம் கிட்ட அந்த கூட்டணின்றது இப்போ வரைக்கும் வலுவா இருக்கு. எந்த ஒரே ஒரு செய்தி, ஒரு காலக்கெடு இருக்கிறது எல்லாத்துக்கும். ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது சொன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல தான் ஒரு புரோட்டோக்கால் இருக்கு. அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் புரோட்டோக்கால் போட்டு சந்திக்கிறத பற்றி நீங்கள்லாம் வாயே திறக்க மாட்டீங்க. தலைவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு வலையம் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது.